ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைன். ஸோ டிடிபி அப்படின்னா என்ன, ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரியில் இந்த டிடிபி அப்படி இல்லைனா கிராஃபிக் டிசைன்னு சொல்லுவோம், இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடிபி அப்படின்னா என்ன, வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது, 8 டைப் ஆஃப் கிராஃபிக் டிசைன் கெரியர்ஸ் என்னென்ன இருக்குது, ஜாப் சர்ச் வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாப் டிசைனிங் ரோல் வித் டாப் கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடாப் ஃபோட்டோஷாப்னா என்ன அண்ட் கோரல் ட்ரானா என்ன, ஸோ ஃபோட்டோஷாப்புக்கும் கோரல் ட்ராவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிடிபி அப்படிங்கிறது டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ இது ஒரு பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பிரிண்டட் மெட்டீரியலை நாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு தனி நபருக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனுக்காக இருக்கட்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு புக்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ப்ரௌச்சர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ இதில் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டிடிபி சாஃப்ட்வேர் அப்படின்னா ஃபோட்டோஷாப் அண்ட் கோரல் ட்ரா தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பெய்டு சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸுமே மோஸ்ட்லி நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. ஸோ இதில் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ 8 டைப் ஆஃப் கிராஃபிக் டிசைன் கெரியர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ என்னென்ன கெரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் விஷுவல் ஐடென்டிட்டி கிராஃபிக் டிசைன், மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் கிராஃபிக் டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ் கிராஃபிக் டிசைன், பப்ளிகேஷன் கிராஃபிக் டிசைன், பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைன், மோஷன் கிராஃபிக் டிசைன், என்வைரான்மெண்டல் கிராஃபிக் டிசைன், ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபார் கிராஃபிக் டிசைன். ஸோ இது மட்டும்தானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆஃப் டாப் டிசைனிங் ரோல் வித் டாப் கம்பெனிஸ். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ கிராஃபிக் டிசைன் படிக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ ஜாப் ரோல்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய கம்பெனியில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மேபி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றான விஷுவல் ஐடென்டிட்டி கிராஃபிக் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஈஸியாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பேக்கேஜிங் டிசைனை பார்க்குறீங்க, அதில் இருக்கிற லோகோவையும் அதில் இருக்கிற கலரையும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த கம்பெனியோடது தான். ஸோ அவங்களோட எல்லா பேக்கேஜ்லேயுமே அந்த ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே டெக்ஸ்ட்டு தான், ஒரே லோகோ தான். ஸோ அதை பார்த்தோன்னே இதுதான் தெரியுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷுவல் ஐடென்டிட்டி கிராஃபிக் டிசைன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் கிராஃபிக் டிசைன். ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது தான். ஸோ ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளையராக இருக்கட்டும், மேகசின், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், போஸ்டரு, பேனரு, ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் டிசைனாக இருக்கட்டும், ப்ரௌச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் கிராஃபிக் டிசைன் தான். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை தான் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் கிராஃபிக் டிசைன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூஐ அண்ட் யூஎக்ஸ். ஸோ யூஐ கொடுத்துருக்கேன். இதில் யூஐ அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு வெப்பேஜோட ஒரு டிசைன். நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூஐ டிசைன்னு தான் நாம் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேமோட இன்டர்ஃபேஸஸ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யூஐ டிசைன்னு தான் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிகேஷன் கிராஃபிக் டிசைன். ஸோ பப்ளிகேஷன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புக்ஸ், நியூஸ் பேப்பர், நியூஸ் லெட்டர், டைரக்டரிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், புக் ரிலேட்டடான விஷயங்கள், மேகசின் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் கிராஃபிக் டிசைனில் தான் வரும். ஸோ இதுக்கும் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைன். ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட கிச்சனில் போய் பாருங்கள்.
ஸோ நம்ம வச்சுருக்கிற எல்லா திங்ஸ்லேயுமே ஒரு கவர் டிசைன் இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு பேக்கேஜிங் டிசைன் இருக்கும். ஸோ ஒரு சென்ட் பாட்டிலாக இருக்கட்டும், நம்ம வாங்குகிற ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், அதுக்கு மேலே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை தான் வந்து பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது மோஷன் கிராஃபிக் டிசைன். ஸோ வந்து ஒரு சின்ன ஜிஃப் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், டிவியில் பார்க்குறோம் இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ இதுவாக இருக்கட்டும், அனிமேட்டட் லோகோஸாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்ஸாக இருக்கட்டும், ஸோ வீடியோ கேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஷன் கிராஃபிக் டிசைனில் வந்துடும். ஸோ அடுத்தது என்வைரான்மெண்டல் கிராஃபிக் டிசைன். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் ரிலேட்டடான இமேஜஸோ போஸ்டர்ஸோ இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிராஃபிக் டிசைன் சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் கிராஃபிக் டிசைன். ஸோ இது வந்து ஒரு டிஷர்ட் டிசைனாக இருக்கட்டும், ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா அதுவாக இருக்கட்டும், ஆல்பம் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸோ ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாப் சர்ச் வேல்யூம். ஸோ எந்த அளவுக்கு ஜாப் சர்ச் வேல்யூம் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஃபிக் டிசைன் எந்த அளவுக்கு நீட் இருக்குது, யூஏ யூஎக்ஸ் எந்த அளவுக்கு நீட்ஸ் இருக்குது, ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப். ஸோ ஃபோட்டோஷாப்போட ஆத்தர் யார், டெவலப்பர் யார், இனிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேபிளாக எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன லாங்குவேஜில் ஃபோட்டோஷாப் எழுதியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன, ஸோ அதோட பிளாட்ஃபார்ம் என்னென்ன, ஸோ எத்தனை லாங்குவேஜில் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப்போட ஒரு பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது கோரல்ட்ரா. ஸோ கோரல்ட்ராலையுமே அதே தான் கொடுத்துருக்கேன். ஸோ டெவலப்பர் யார், இனிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ என்னென்ன லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அண்ட் என்னென்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எத்தனை லாங்குவேஜில் இது வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் கிராஃபிக் எடிட்டர். அப்புறம் இதுக்கும் அடுத்தது ஃபோட்டோஷாப்புக்கும் கோரல்ட்ராவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறப்ப நம்ம ஏன் வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம இப்போ ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ஒரு ராஸ்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ ஒரு பிக்சலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். இதை ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட பிக்சல் உடையிறது. ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் கோரல்ட்ரா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு பிக்சல் உடையாது. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, பேனர், ஸோ ப்ரெசன்டேஷனுக்கெலாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கோரல்ட்ரா பாருங்கள், லோகோஸ், பிஸ்னஸ் கார்டு, பார்கோட், பேம்ப்ளெட், பேனர், ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறதை கோரல்ட்ராலையும் க்ரியேட் பண்ண முடியும், கோரல்ட்ராவில் க்ரியேட் பண்ணுறதை ஃபோட்டோஷாப்லேயும் க்ரியேட் பண்ண முடியும். பட் சில இடங்களில் நமக்கு பிக்சல் இப்படி இருக்கணும், உடையாமல் வேணும் அப்படின்னா நம்ம கோரல்ட்ராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேசிக்கான விஷயங்களை நாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.